என்ன மாதிரி செம்மையாக இருந்துச்சு. களைச்சிட்டியா ஏரியா அந்தளவுக்கு ஒன்றும் டயர்டாகலை. ஓகே. வாரான் பார்த்தீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு தூரம், 1.5 கிலோமீட்டருக்கு அதிகமாக. வணக்கம். நான் இப்போ நோர்வேண்ட தென்மேற்கு நகரம் உண்டான ஸ்தவங்கரில் நிற்கிறேன். இந்த ஸ்தவங்கர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஸ்தவங்கர் நகரத்தில் கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நிற்கிறேன். தாவோன்னு சொல்லி TAU தாவோன்ற ஒரு இடத்துல நிற்கிறேன். இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் பிரெக்கஸ்தாலன் உலக புகழ்பெற்ற, நோர்வேல மட்டுமில்லை, நோர்வேஜனுக்கு மட்டுமில்லை, உலக புகழ்பெற்ற ஒரு ஹைக்கிங் பெரிய ஒரு மலைப்பகுதி ஒன்று இருக்குது. அங்கே நாங்கள் இன்றைக்கி ஹைக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா காலை முழுக்க மழை, இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்குது. இதுதான் ஹைக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்தவங்கரை பற்றி கணக்க சொல்லணும். அதை பற்றி நான் ஸ்தவங்கர் நகருக்குள்ளே போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னே நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொல்லிட்டுனா இதுதான் அந்த ஹோட்டல் வந்து அது மெயின் என்ட்ரன்ஸ். இது 1, 2 இந்த 3 வந்து ஹோட்டல். ராத்திரி இங்கே தான் வந்து நின்ற நாங்கள். ஸோ இப்போ போய் காலை சாப்பாடை சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடிங் காலை சாப்பாட்டை சாப்பிடுவோம். என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அதுக்கு பிறகு வந்து கார் வந்து எலக்ட்ரிக் கார். கிட்டத்தட்ட 28% தான் சார்ஜ் இருக்குது காரில். ஸோ போக முன்னம் காரை முறுக்கா சார்ஜ் பண்ணணும். முதல் போய் சாப்பிடுவோம், அடுத்தது போய் காரை வந்து சார்ஜில் போட்டுட்டு மலை ஏற போகிறோம். அதுக்கு முன்னம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வச்சுருக்கணும்ண்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதான் ஹோட்டலில் ரிசப்ஷன் இருக்குது. அப்படி அங்கே போய் மேலே தான் சாப்பிட போகிறோம். வாங்க போவோம். பார்த்தீங்களா, பூவெல்லாம் வச்சு நல்லா வடிவாக வச்சுருக்கேன். அந்த மாதிரி இருக்குது நோர்வே. நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு கன விஷயம் இருக்குது இந்த ரோட் ட்ரிப்பில். ஸோ தொடர்ந்து அப்படியே பாருங்கள். இந்த ஹோட்டல் வந்து அதாவது நீங்கள் இங்கே இந்த பிரக்கஸ்தோலனுக்கு வர போகிறீங்க, இந்த மலை ஏற போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் உண்டு. ஸோ இந்த ஹோட்டலில் பேர் வந்து லீலேண்ட் ஹோட்டல். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே மேலே பார்த்தா அப்படியெல்லாம் மலைப்பகுதி தான். மலையை சுத்த வர இது ஒரு சின்ன கிராமம் மாதிரி சுத்த வர மலைப்பகுதி தான். பாருங்கள், அப்படியே மலை தான், சுத்த வர மலை தான். ஸோ வாங்க நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம். இதுதான் ஹோட்டலுடைய என்ட்ரன்ஸ். எங்களுக்கு ஒரு கோட் தந்தவங்கள் 4898. ஓகே, சாப்பிட முன்னும் நாங்கள் ஒரு கோப்பி ஒன்று குடிப்போம். ஓகே, கோப்பி கப் ஒன்று எடுப்போம். கோப்பி கப்பு இந்த கஃபே லத்தே அனுப்புவோம். எஸ், கோப்பி இருக்குது. இது வந்து நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் குடிக்கலாம், கொள்ளலாம். கோப்பி நல்ல ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல இடம். அப்படியே வெளியில் வந்தீங்க இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலே ஒரு சிட்டிங் ஏரியா உண்டு. ரிசப்ஷன் மாதிரி இதுதான் ரிசப்ஷன். அங்காலயம் வந்து ஒரு சிட்டிங் ஏரியா ஒன்று இருக்குது. நல்ல பழைய ஒரு வித்தியாசமாக இருக்குது ஹோட்டல். ஸோ நாங்கள் இப்போ அதுக்கு முதல்ல இந்த கோப்பியை குடிப்போம். கோப்பியை குடிச்சிட்டு அதுக்கு பிறகு போய் சாப்பிடுவோம். நீங்கள்டா காலையிலே வந்து ஏற்கனவே நான் 2 பிளாக் கோப்பி குடிச்சிட்டு தான் போய் குளித்தேன் நான். ஸோ இப்போ இது வந்து 3வது கோப்பி. திரும்பில்லை அவர் நினைக்கிறேன் ஒரு 15-16 இருக்குன்னு நினைக்கிறேன் காலநிலை, வெப்பநிலை. இன்றைக்கி ஏறுறதுக்கு உண்மையாகவே நேற்று வெள்ளிக்கிழமை முன்னம் வருவமா வேண்டாமான்னு யோசிச்சு கொண்டு வந்தாங்களோ. அது காரணம் வந்து மழையாண்டு போட்டிருந்தவ. இந்த ஸ்தவங்கர் வந்து சரியான மழைன்னு சொல்லி சொன்னால் இந்த மலையிலெல்லாம் ஏறவே இல்லாது. ஸோ மழை பெஞ்சு விட்டுட்டுது. இனி மழை காட்டையில் கடவுளுக்கு நன்றி. அது மாதிரி இப்போ தான் சூரியன் மெல்ல மெல்ல வெளியில் வரார். ஸோ மலை ஏறுறது இன்றைக்கி மலை ஏறுறோம். எஸ், ரெஸ்டாரண்ட் கீழே போகட்டுமா? ஒரு படி இறங்கி கீழே போவோம். அப்போ என்ன சாப்பாடு இருக்குண்டி? ஓகே, இங்கே இருக்குது. நாங்கள் நினச்சோம் ரெஸ்டாரண்ட்டில் பழமையாக இருக்கிற ஹோட்டலில் பூஃபே மாதிரி வைப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி வச்சுருக்குறாங்கன்னு பார்த்து ரொம்ப இருக்குது. அதாவது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது. இங்கால வந்து வெஜிடேரியன் வித்தவுட் மீட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சரி பார்ப்போம் என்ன இருக்குன்னு எடுத்து.
நாம் ஒரு பேக்கெட் எடுப்போம். சரி, ஹோட்டலில் செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வெளிக்கிட்டு நாங்கள் நின்ற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஓடினா ஹைக்கிங் பாயிண்ட் பிரகஸ்தாலன் ஹைக்கிங் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்களும் இங்கே வர போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கார் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்தவங்கருக்கு வரலாம். ஸ்தவங்கரில் ஒஸ்லோவில் இருந்து ஏர்போர்ட் இருக்குது. ஸ்தவங்கர் ஏர்போர்ட்டு 50 நிமிஷம் பயணம். ஸ்தவங்கரில் ஒரு நாள் இரவு நின்றுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்தவங்கர் சிட்டி சென்டரில் இருந்து பஸ் இருக்குது. பிரகஸ்தாலனு கண்டு பஸ் இருக்குது. அதாவது அங்கே இருந்து வெளிக்கிற பஸ் வந்து இங்கே அந்த ஹைக்கிங் பாயிண்டில் வந்து நிப்பாட்டுவாங்க அந்த பஸ். இப்போ எங்களுக்கு முன்னுக்கு அந்த பஸ் போகுது, காட்டுறேன். ஸோ இல்லை, இப்போ கார் தான் வேணுமெண்ட் இல்லை, நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து போகலாம். பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், கேம்பிங் பேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு கேம்பிங் பேன் எடுத்தீங்கன்னாலும் தான் கொண்டு வந்து விட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டு வடிவாக நித்திரை கொண்டுட்டு போகலாம். ஸோ அப்படியே கீழே இப்போ ஹைக்கிங் பாயிண்ட்டு அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். சைக்கிளில் கூட போகிறாங்க. எங்களுக்கு முன்னுக்கு போகிறது தான் அந்த பிரகஸ்தாலன் எக்ஸ்பிரஸ் பஸ். அது இந்த ரேட் வந்து எனக்கு எவ்வளோன்னு தெரியலை, நான் அந்த ரேட்டை வந்து நான் பார்க்கல. ஸோ ஸ்தவங்கரில் நீங்கள் சிட்டி சென்டருக்கு இருந்து எடுத்தீங்கன்னா இந்த பஸ் வந்து உங்களை இந்த பிரகஸ்தாலன் ஹைக்கிங் பாயிண்டில் கொண்டே இருக்கும். அதே மாதிரி திரும்பி வாரத்துக்கு முறை நீங்கள் போகிறதுக்கும் டிக்கெட் எடுக்கலாம், போய் வாரத்துக்கும் டிக்கெட் எடுக்கலாம். ஆனால் எனக்கு அந்த டிக்கெட்டின் விலை வடிவாக தெரியலை. ஸோ எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதிலே வந்து இறங்கி நீங்கள் ஹைக்கிங் முடித்த பிறகும் திரும்பி இதே பஸ்ஸில் வந்து ஸ்தவங்கரில் சிட்டி சென்டருக்கு போய் இறங்கலாம். ஸோ நீங்கள் கார் தான் ரெண்ட் பண்ண வேணுமென்று அவசியம் இல்லை. ஸோ இந்த பஸ்ஸையும் பாவிக்கலாம். ஹைக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் கார் சார்ஜ் போடலாம். ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5-6 மணித்தியாலம் எடுக்கும். நாங்கள் இன்றைக்கு வந்து போயிட்டு கீழே வர. ஸோ 25 வீதம் தான் சார்ஜில் நிற்க கணக்காக. நாங்கள் வேற ஃபுல்லாக சார்ஜ் மாரி இருக்கும். ஸோ சார்ஜ் போட்டுட்டு அப்படியே ஹைக்கிங்கை தொடங்க போகிறோம். ஞாபக பொருட்கள் வாங்கலாம். அதை விட கோப்பி கடை இந்த இடக்கு ஹைக்கர்ஸ் காஃபி. ஆனால் பூட்டி இருக்கிற மாதிரி இருக்குடா கோப்பி கடை. திறந்துருக்கா? அங்கே ஒன்று இருக்குது. ஐஸ்கிரீம் பார் ஒன்று இருக்குது. ஓ, இங்கால சென்டர் சுவனீஸ் ரெண்டல் இல்லை, அதெல்லாம் மேலே ஹைக்கிங் போகணும். ஸோ காஃபி ஷாப் பூட்டி இருக்குது. ஸ்தோலனுக்கு போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் தூரம். கன தூரம் எல்லாம் இல்லை, 4 கிலோமீட்டர் தான் போக. எப்படியும் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் ஆகுமாம். ஸோ இதுதான் நம்மட இன்றைக்கு பயணம் இங்கே இருந்தால் துவங்க போகுது. அதில் என்னென்ன ஆரம்பிக்க போகுது பயணம். ஓகே, வாங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நேரம் வந்து கிட்டத்தட்ட காலையில் வந்து 10 மணி. ஓகே, 10 மணி 8 நிமிடம். நாங்கள் மலை உச்சிக்கு போக எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிப்போம். இப்போ என்னன்னு சொன்னால் இந்த ஷூவோட வந்து ஏறாது. அதனால் வந்து நான் மலையில் ஏறுற மாதிரி ஒரு ஷூ ஒன்று வாங்கியிருக்கிறேன். இதை போட்டுக்கொண்டு ஏறினா தான் மலை ஏறல. எனக்கு இந்த ஷூவோட கன தூரம் நடக்க இயலாது. வெளியில் வேற மழையாக இருக்குது. மழை பெஞ்சு மலையெல்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கும் இதை போட்டுக்கொண்டு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்தில் ஒரு வியூஸ் ஒன்று தெரியுது உங்களுக்கு காட்டணும். இதில் கொஞ்சம் பேர் நின்று பார்த்துட்டு போயிடணும், தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா இதான் நாங்கள் கீழே பார்க் பண்ணிட்டு வந்த ஏரியா. கார்கள் இதில் பார்க் பண்ணி போட்டுருந்தாங்க. அதில் கம்பெனி பேங்க் அங்கே வந்து சின்ன ஒரு தண்ணி நிற்கிற இடம். ஓகே, ஸோ வாங்க நாங்கள் அப்படியே தொடங்க. இப்போ தான் 1 கிலோமீட்டர் முடிச்சிருக்கிறோம். இன்னும் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்குது.
இது வரைக்கும் பெருசாக கலைக்கல. நார்மலாக 1 கிலோமீட்டர் தூரம் நார்மலாக ஏறி வந்துட்டோம். இன்னும் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. பார்ப்போம் வாங்க. இன்னொரு நல்ல விஷயம் வேண்டாம், இப்போ கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டோம். எல்லாம் இவங்களே படி மாதிரி கல்லுகளை வச்சு செய்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஆற்றன் இந்த எல்லாம் இவங்களாவே படியெல்லாம் கட்டியிருக்காங்க. கல்லுகளை கொண்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கும் இப்படித்தான் கட்டியிருக்காங்க தெரியாது. ஆனால் அதால் ஈஸியாக படியில் ஏறி போகிற மாதிரி ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. நான் அங்காலயம் தொடர்ந்து அப்படி இருக்கான்னு தெரியாது. பார்ப்போம் வாங்க. 2 கிலோமீட்டருக்கு மூச்சு வாங்குது. இதில் ஏறினா தான் நம்மளோட உடல்நிலை ஃபிட் எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கே வந்துட்டேன். இப்போ இங்கே இருந்து இங்கே ஏறுறது தான் கஷ்டமாக இருக்க போகுது. இது வந்து சரியான ஒரு ஏத்தம். அப்புறம் இங்கால வந்து இவ்வளோ இப்படி போகிறது வந்து ஈஸியாக இருக்கும். நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம். இங்கே மட்டும் ஏற வேணும். இந்த பாதை கஷ்டமாக இருக்க போகுது. ஓகே இடையில் ஒரு கொஞ்சம் தூரம் வந்து உங்களுக்கு இப்படி நல்ல ஒரு பாதையும் இருக்குது நடந்து போகிறதுக்கு. 1.5 கிலோமீட்டருக்கு பிறகு இப்படி ஒரு நடந்து போகிற பாதை உண்டு பாருங்க. ஸோ இது ஒரு கொஞ்சம் தூரம் இப்படியே போகலாம் நடந்து. பார்க்குறதுக்கு ஏதோ கொஞ்சம் மாதிரி தான் கிடக்கா. நான் நடந்தால் தான் தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த தண்ணிலாம் அள்ளி குடிக்கிறாங்க. ஆற்றுல இருந்து வர தண்ணி தான், இருந்தாலும் தான் அள்ளி குடிக்கணும். நல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஓடுற தண்ணி தானே, குடிக்கலாம். தண்ணி நிரப்பி கொண்டு போயிடலாம். நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஏத்தம் வந்துட்டு 2 கிலோமீட்டர் தாண்டி நினைக்கிறேன். ஒரு 2 கிலோமீட்டர் 200 மீட்டர் அப்படி தாண்டி அந்த ஏத்தம் வந்துட்டு தான். இது அங்கால வரப்போகிற எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஏற்றம். பார்க்கவே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வயசு போன காலத்தில் இந்த முழங்கால் கேட்கணுமே. இறங்கேக்க ஏறேக்கும் பிரச்சனை இல்லை, இறங்கேக்கில் தான் இருக்குது. Będę się cieszyć, że człowiek jest tu i teraz. Myślę o 13 kilometrach. எங்கட ஆக்கள் இதில் இருந்து கன பேர் வந்து எல்லாம் 60 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள் பல பேர் வந்து ஹைக்கிங் பண்ணினோம். இங்கே இருக்கிற எங்களுடைய ஆட்கள் யாராவது, அதாவது ஐரோப்பாவில் இருக்கிற எங்களுடைய ஆட்கள் யாராவது இந்த வயசில் 60 வயசு பிராரம் வரை நம்ம ஏறி இங்கே பாருங்க. அவங்க எவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். இன்னும் சரியாக 1 கிலோமீட்டர் இருக்குது. இங்கால வந்து முதல் உதவி 3 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். இங்கால மலைக்கு வந்து இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். 3 கிலோமீட்டர் ஏறி வந்துட்டோம். ஸோ இங்கே துவங்கின பயணம் ஏறி இங்கே வந்து ஃப்ளோப்தேர் இங்கே மட்டும் வந்துட்டோம். யுவாகியனாவ். ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் தூரம் போனால் நம்மளோட பயணம் சரி. இந்த மலையை பற்றி கணக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்ல கிடக்கு. ஸோ உங்களுக்கு நான் மலைக்கு மேலே போய் ஏறி நின்று சொல்கிறேன் இந்த மலையின் வரலாறுகள் தகவல்களை பற்றி. Schnitt 22, Augenbrauen 27. Nej, gør faktisk ikke. Bliver nummer 2. Halv. Gammel DM-løber. ஃபைனலி ஐ மேட் இட். பார்க்க போகிறீங்களா? ஸோ மலையின் உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் மலையின் உச்சி பகுதி. எஸ், இப்போ உங்களுக்கு நான் அந்த வியூவை காட்ட போகிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி துறவுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. லீசா ஃபியூட் பாருங்க. அப்படியே இங்கால வாங்க. இயற்கை இந்த அழகே ஒரு அழகு, அற்புதம், பேரழகு.
இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஓ, எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு காலம் ஆச்சுது நோர்வேல இருந்து இதை பார்க்குறதுக்கு வாரத்துக்கு. ஸோ இன்னும் முடியலை, அங்கே மட்டும் போகணும். நான் இதில் வியூ அந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதுதான் அந்த இடம். இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே மட்டும் போகணும், ஒரு 200 மீட்டர் தூரம் போகணும். அவங்க மேலே எல்லாம் மாதிரி நிற்கிறாங்க, அங்கே அந்த தொங்கல் இங்கே எல்லாம் மாதிரி நிற்கிறாங்க. ஸோ அங்கே மட்டும் போவோம் முதல். அப்படியே இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். என்ன ஒரு வியூ! வாழ்க்கையில் இப்படி ஒரு வியூ நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்படி இருக்குது இந்த ஃபியூட். அருமை அருமை. நான் இப்போ கடல் மட்டத்தில் இருந்து இல்லைன்னு சொல்லிச்சா நில மட்டத்தில் இருந்து 604 மீட்டர் உயரத்தில் நிற்கிறேன். அதுதான் இந்த பிரகிஸ்தாலன் மலையின் உயரம். 604 மீட்டர்ன்றது கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கூட. இதுதான் நீங்கள் ஏறி வரப்போகிற தூரம். கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைக்கிங் பண்ணுற இடத்துல இருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட சரியாக 4 கிலோமீட்டர் தூரம். நல்லா ஃபிட்டான ஆக்கள், நல்லா அடிக்கடி மலையேறாக்களுக்கு 1.5 மணித்தியாலத்துலேருந்து 2 மணித்தியாலம் காணும். நாங்கள் 10 மணிக்கு ஏறினாங்க, இங்கே வந்து சேர்க்க 12:30. நாங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீடியோ எடுத்து அதில் 2 கதைச்சு ஃபோட்டோ எடுத்து கொஞ்ச நேரம் இருந்து அப்படி தான் பல பேர் வந்ததை. சில பேர் நல்லா குயிக்காகவும் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ நீங்களும் எங்களை மாதிரின்னு சொன்னால் உங்களுக்கும் 2-2.5 மணித்தியாலம் காணும். இல்லை கொஞ்சம் கால் பிரச்சனை இருக்குது, முழங்கால் பிரச்சனை, அப்படி இப்படி கொஞ்சம் வயசாச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 3-3.5 மணித்தியாலத்தில் கூட நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். அவ்வளவும் ஏறி வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு தான். என்னத்துக்கு இவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறோம்னு பார்க்குறீங்களா? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அந்த மலையின் அந்த முடிவில் இருந்து எடுத்தால் அப்படியே பின்னுக்கு வந்து ஃபியூட் தெரியும். அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ சனம் கியூவில் நிற்கிது. நல்ல ஒரு காலநிலை. உண்மையாகவே நீங்கள் வாரேன்னு சொல்லிச்சோன்னா ஒரு 10 மணிக்கு வந்தீங்கண்டா, 10 மணிக்கு மேலே ஏற துவங்கினீங்கடா, 12-1 மணிக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நல்ல வடிவா இந்த சுத்த வர வியூ எல்லாம் நல்லா தெரியும். கொஞ்சம் பின்னேரம் வந்தீங்களோ இல்லை காலையில் கொஞ்சம் வேலைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிற ஃபோக்காக இருக்கும், அதாவது புகை மூட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த வியூ இல்லை ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிறதுக்கு பெருசாக தெரியாது. உண்மையாகவே நாங்கள் வந்த நேரம் வந்து 12:30 அந்த மாதிரியான நேரம். ஸோ நீங்கள் வரப்போறீங்கன்னு சொல்லி சொன்னால் 12:30-1 மணியை குறி வச்சு வந்தீங்கண்டா, கீழே இருந்து 10 மணிக்கு ஏறினீங்கண்டா. எங்களுக்கு கணவர் சொன்னது வந்து காலையில் 6 மணி 7 மணிக்கு மலையேற சொல்லி. அப்படின்னா 9 மணிக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் ஏழைக்கே வந்தவே இதில் இருந்தவை அவையிட்ட கேட்டோம். வந்ததும் அங்கே ஒரே புகாராக இருந்தது, ஃபோக்காக இருந்தது. எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க இல்லை, அதனால தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். ஸோ உண்மையாகவே நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஏற வலிக்கிட்டீங்கன்னா 12:30-1 மணிக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இப்படியான வியூ தெரியும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா சில உங்களுக்கு தெரியும், நோர்வேல வந்து அடிக்கடி வந்து காலநிலை மாறும். ஒரு மலத்தியாலத்துக்கு ஒருக்கா காலில் மாறும். அதுவும் இப்படியான மலைப்பிரதேசங்களில் வந்து சொல்லி வேலைக்கு அரமலத்தியாலத்துக்கு ஒரு காலம் நிலையாக இருக்கும். காலையில் நல்ல மழையாக இருந்தது, ஆனால் இப்போ மழையும் இல்லை, நல்ல அழகான வெயில் உண்டு. 15-16 பாக ஃபோட்டோ எடுக்க எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. ஹோட்டலில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட், அந்த பேக்கெட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து நாங்கள் காரில் இருந்து சாப்பிடுவோம்ட்டு காரில் சார்ஜ் போட்டுட்டு கடைசியாக அங்கே இருந்து சாப்பிடல. ஓகே, மலையில் ஏறுவோம். மலையில் ஏறி இருந்து இன்றைக்கு காலை சாப்பாட்டை சாப்பிடுவோம்ட்டு 12:30க்கு தான் சாப்பாட்டை கொண்டு வந்து நாங்கள் இங்கேயும் வந்தால் அப்படி தான் கணவர் வந்து சாப்பாடுகள் எல்லாம் கீழே இருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு தான் சாப்பிடணும். ஸோ வந்தால் ஒரு மணித்தியாலம் 2 மணித்தியாலம் இதில் நின்று ரிலாக்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன ஒரு சின்ன வருத்தமெண்டா, எனக்கு ட்ரோன் ஒன்று கொண்டு வந்திருந்தால் பறக்க விட்டு எடுத்திருந்தால் சும்மா அந்த மாதிரி இருந்திருக்கும். இடையில கீழே பார்த்தீங்களா ஒரு கப்பல் ஒன்று போகுது. இந்த கப்பல் வந்து ஸ்தவங்கர்ல இருந்து ஒரு கிரூஸ், அதாவது 3.5 மணித்தியாலம் வந்து இந்த லீச ஃபியோட்டில், அந்த ஃபியோட்டுக்கு பேர் அதுதான். அதாவது இந்த மலைப்பிரதேசத்தில் உள்ள இந்த இந்த ஃபியோட்டுக்கு பேர் லீச ஃபியோட். ஸோ ஸ்தவங்கர்ல இருந்து ஸ்தவங்கர் நகரில் இருந்து 3.5 மணித்தியாலம் இந்த கிரூஸ் இருக்கு. நீங்கள் அந்த கிரூஸ் எடுத்து கீழே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுதான் அந்த கப்பல். அங்கே பார்த்தீங்களா 1-2 சின்ன பிரைவேட்டாகவும் ஆக்கள் வெறியினம், அதை விட டூரிஸ்ட்டு கண்டு பெரிய கிரூஸும் இருக்கு. எடுத்து வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3.5 மணித்தியாலத்தில் கீழே நின்று இந்த மலையை மேலே பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் எப்படி மேலே நின்று 604 கிலோமீட்டரை கீழே பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்களும் அந்த கப்பலில் வந்தால் கீழே இருந்து மேலே பார்க்க அந்த மாதிரி இருக்கும். அது இன்னும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். எங்களுக்கு நேரம் காணாது. ஸோ அந்த குரூஸ் உண்மையாக எடுத்து வந்திருந்தால் நான் கட்டாயம் அடுத்த முறை ஒரு கவரைக்க வந்து மலையேறாமல் அந்த குரூஸ் எடுத்து வந்து இப்படி அந்த ஃபியூட்டில் திரியணும்னு சொல்லி ஒரு
ஆசை ஒன்று இருக்குது. ஸோ சாண்ட்விச் இதுதான் காலையில் எங்களுக்கு ஹோட்டலில் அந்த சாண்ட்விச்சு 2 பான் துண்டுக்கு நடுவில் ஹாம் அண்ட் சீஸ் சலாட் டொமேட்டோ எல்லாம் வச்சு தந்தினம். ஸோ இதுதான் இப்போ 12:30 1 மணி ஆச்சு. இதுதான் எங்களுடைய முதல் சாப்பாடு. சரி, நான் உங்களுக்கு இவன் யாருன்றே சொல்லலை. இவன் என்னுடைய மூத்த அக்காண்ட மகன் அமெரிக்காவில் இருக்கிறான். இப்போ அவர் வந்து நோர்வேக்கு ரோட் ட்ரிப் வந்தபடியாக தான் இப்போ நான் இப்போ 13 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு வர கிடைக்கல. இப்போ இவனால தான் நானே வந்தேன். சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 4 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற ஆள்கிட்ட கேட்போம். என்ன மாதிரி செம்மையாக இருந்துச்சு. களைச்சிட்டியா ஏரியா அந்தளவுக்கு ஒன்றும் டயர்டாகலை. ஓகே, நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதை மாதிரி எங்கேயும் வியூ பார்த்துருக்குறியா அதுக்கு முதல்? டெஃபினட்டாக இல்லை. செம வியூ. நல்லா வியூ. சரி, நீ அமெரிக்காவில் என்ன செய்கிற? ஆட்டோமோட்டிவில் ஒர்க் பண்ணேன், கிராஷ் இன்ஜினியர். இதனால் கடைசியாக நானும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தாச்சு. ஸோ இனி இறங்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம 2-3 ஃபோட்டோ எடுப்போம். எடுத்துகிட்டு ஆமாம்மா ஸ்பெயின் கொடியோடு வந்து நிற்கிறா. ஸ்பெயின் ரெண்டாகாமலத்தியாலம் மேலே வரத்துக்கு 1 மலத்தியாலம் மேலே நின்றுட்டோம். இனி கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்குறதுக்கு இன்னும் 2 மலத்தியாலம் தேவை. ஸோ உண்மையாகவே ஒரு பேர்த்தான ஒரு பயணம் உண்டு. கன நாளைக்கு அப்புறம் மலை ஏறி இருக்கிறேன். பொடி உடம்பு ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ எஸ், அப்படியே நாங்கள் இனி அப்படியே கீழே இறங்குவோம். இந்த சனம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. ஸோ நாங்களும் கீழே இறங்குவோம். இருந்தாலும் மலையில் ஏறின மலை பயணம் வடிவாகவே முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2:30-3 மணிக்கு 1.5 மணித்தியாலத்தில் கீழே 4 கிலோமீட்டர் 1.5 மணித்தியாலத்தில் கீழே இறங்கி வந்துட்டோம். கணக்காக கீழே வேற மழை பெய்யுது. எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க. மழை பெய்யுது. நான் நேற்று மழையன்று போட்டிருந்தவங்க, ஆனால் மழை பெய்யலை. இன்றைக்கு மழை. அது நாங்கள் எல்லாம் ஏறி முடிச்சிட்டு வர மழை பெய்யுது. இதுதான் சொல்கிறது, என்ன சொல்கிறது, நல்லவர்கள்னு சொல்லிட்டுன்னா நல்லவர்களோட இப்போ ஆண்டவன் கூட இருப்பாங்க. சரி, நான் ஒரு கோப்பி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு இப்போ அடுத்தது நாங்கள் ஃப்ளோம் அதுக்கு போகிறதா இல்லை பெர்கனுக்கு போகிறதாண்டு இன்னும் முடிவெடுக்க இல்லை. நல்ல மழை பெய்யுது. ஸோ நேரம் வந்து இப்போ 3:30 ஆச்சுது. என்ன பிளான்னு தெரியாது. ஸோ எங்களோட பிளானில் நீங்களும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். In 500 meters, at the roundabout, take the first exit.